ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டு இன்வெஸ்ட், நம்ம எங்கே முதலீடு செய்யணும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட்டாப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட்டாப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா, நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புக்ஸ் தான். நம்ம வந்து ஒரு புக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் பார்க்கலாம். சரிங்களா, நம்ம வந்து புக்கில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்கு அவங்களோட லைஃப் க்ரோத்துக்கு வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரிங்களா, அதில் நீங்கள் வந்து நம்ம என்ன புக்ஸில் வந்து இன்வைட் பண்ணலாம், எந்த புக்ஸில் வந்து இன்வைட்மெண்ட் பண்ணி வெல்த் அண்டு விஸ்டம் வந்து நம்ம வந்து பில்டு பண்ண முடிவு பண்ணுங்க அப்படின்றத வந்து அந்த புக்ஸில் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த உலகத்தில் டாப் சக்ஸஸ் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங்னால தான் அவங்களோட சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா புக்ஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, நாலேஜினால தான் க்ரோத் ஆக முடியும். நாலேஜ் ஒரு பர்சன் வந்து நாலேஜ் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு ரொம்ப வந்து சீப்பாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேல்யூ கண்டென்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா, இப்போ உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த புக்ஸு, அதாவது நீங்கள் எந்த புக்ஸ்லேருந்து உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புக்ஸில் இருந்து நாலேஜ் எடுத்துக்கிற முடியும். சரிங்களா, நம்ம வந்து புக்ஸில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புக்ஸில் இருந்து எந்தளவுக்கு வந்து நாலேஜ் வந்து பெட்டராக வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். லைஃப்பாக இருக்கட்டும், கரியருக்காக இருக்கட்டும், ஃபைனான்ஸில் இந்த மாதிரி நிறைய எக்ஸெட்ரா அந்த மாதிரி எல்லா கேட்டகிரியாக இருக்கட்டும், நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து அமேசிங் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளோட கோல்ஸ் வந்து கிளியராக டிசைட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை வந்து உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காண்டி நிறையா புக்ஸை வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் புக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், நிறையா புக்ஸை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து நீங்கள் நிறையா
புக்ஸில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரன் பஃபட் சிம்பிளாக வந்து புக்ஸை தான் படிச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் வந்து புரிஞ்சுக்கிற மெத்தடை வந்து அவங்க தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட்ஸ் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் புக்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வந்து புக்ஸை கன்ஃபைன் பண்ணி அந்த புக்ஸை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸில் இருந்து நிறைய லெசனை வந்து டெய்லி உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் நிறையா ஆடியோ புக்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டைம் சேவ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி புக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஐடியா பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செகண்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் புக்ஸ் வாங்குங்க. அதாவது செகண்ட் ஹேண்டில் வந்து அதாவது புக்ஸ் அந்த மாதிரி வாங்குங்க. அப்புறம் வந்து லைப்ரரிஸ் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ரோ பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஒரு புக்கு வாங்க உங்களுக்கு மேட்ச் ஆகிற கோல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் அதாவது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் நிறையா புக்ஸ் வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வாங்க உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? அப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் மென்டார்ஸ். அதாவது நீங்கள் உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மென்டார்ஸை வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிறணும். சரிங்களா? நீங்கள் மென்டார்ஸ்கிட்ட வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோர்சஸ். அதாவது நீங்கள் வந்து இப்போது டிஜிட்டலாக நிறையா ஆன்லைன் கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்சனல் ஹெல்ப்புக்காண்டி நிறையா கோர்சஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, அதில் வந்து நிறையா வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க, அதை பற்றி டீச்சிங் பண்ணுவாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிடலாம். சரிங்களா? அந்த கற்றுக்கிட்டதை வச்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட நிறைய பேர் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் செல்ஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணுறோன்னா நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்காண்டி பண்ணுறோம், ஒரு விஷயத்தை வந்து நம்மக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்காண்டி தான் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது உங்களுக்காண்டி உங்களோட டைம் வந்து உங்களுக்காண்டி நீங்கள் எப்போ கொடுக்குறீங்க, உங்களுக்காண்டி நீங்கள் எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்காண்டி நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே வந்து நிறைய பேரை வந்து நீங்கள் எப்போ ஒர்க் பண்ண வைக்கிறீங்க, இந்த மாதிரி தான் உங்களோட செல்ஃப் வந்து நீங்கள் அதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் நாலேஜ். சரிங்களா? நாலேஜ்ன்றது கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். இப்போது ஒரு பெரிய பெரிய பணக்காரங்களாம் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து லக்கில் தான் பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோமே, அது வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? அவங்க வந்து அவங்களோட நாலேஜை வச்சனால தான் அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஏன்னா நம்ம நாலேஜ் இருந்தால் தான் இப்போது நீங்கள் பணக்காரங்க ஆகிறதுக்கு வந்து பணம் இருக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. நாலேஜ்ன்றது தான் ரொம்பவே அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட நாலேஜை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் நாலேஜ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதாவது எக்ஸ்பீரியன்ஸுன்றது இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல தான் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும். சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து கற்றுக்கிற போது நீங்கள் அந்த விஷயத்தை வந்து அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஷார்ட்டாகவே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிற முடியும். சரிங்களா? அதுக்காண்டி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த்தி ஃபுட். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? நீங்கள் வந்து எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலுமே நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னா
உங்களோட பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு வந்து போயிடும். சரிங்களா? நீங்கள் அந்த சம்பாதிச்ச பணமும் உங்களை விட்டு போயிடும். அடுத்தவங்களால் பணம் சம்பாதிக்கவும் முடியாது. சரிங்களா? அதுக்காண்டி நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? அதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். என்ன தான் நீங்கள் வந்து எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்து கொடுத்தே தான் ஆகணும். சரிங்களா? நிறையா ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், நிறையா விட்டமின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொட்டீனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவேர்னஸாக இருந்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போது நிறையா வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட்னால தான் நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வருது. ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து நம்ம ஒரு இதை எந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து அன்ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்றது தான் அவங்க அதில் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த்தி ஃபுட்டுன்றதை சொல்லி நம்ம எந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம பணன்றதை நாளைக்கு கூட சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் அவங்களோட ஹெல்த்து ஹாப்பினஸ்ன்றதை வந்து நம்மளால் வந்து சம்பாதிக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேர்னிங்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அது வந்து ஒரு மென்டார்கிட்ட வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். இல்லாட்டி ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கிட்ட இருந்தும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். புதுசாக வந்து நீங்கள் நிறைய விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப் சேனல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். புதுசாக ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவான ஃபீச்சராக இருக்கட்டும், நிறைய வந்து மென்டர்ஸ் வந்து மீட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் லெசன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பீப்புள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து கற்றுக்கிற முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே புது விஷயத்தை வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும். நிறைய விஷயத்த வந்து நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து புதுசாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிறது மூலியம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களோட டைமுக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து எப்படி ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒர்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எப்படி பாசிட்டிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதை தான் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போது வரக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஜாப்பில் இருக்கிறீங்க, ஒரு ஆர்டினரி பீப்புளாக இருக்கிறீங்கன்னா இப்போ இருக்கிற நீங்கள் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற நீங்கள் இதை வச்சு உங்களால் வந்து சர்வைல் பண்ணவே முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்து அது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். நிறையா புதுசாக நிறையா விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நீங்கள் உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிங்க. நிறையா புக்ஸ் படிங்க, நிறையா மென்டார்ஸ்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நிறைய பீப்புள் வந்து காசு கட்டுறது இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஆன்லைன்ஸில் வந்து ஸ்கேம்ஸும் இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், நிறைய அவேர்னஸோடு இருந்துக்கிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து யாரையும் ப்ளைனாக வந்து நம்பவே கூடாது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா யோசித்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன அந்த விஷயத்த பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அப்புறம் வந்து நிறைய நாலேஜ் வந்து கற்றுக்கோங்க. புதுசாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அதை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். நிறையா ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், நிறையா ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய விஷயத்த வந்து புதுசாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கிட்டு அது